மக்களே, இன்னைக்கு நம்ம பென்டன் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன்ல பாஸ் ஃபைட் தான் போட போறோம். போவோமா? ஆஹா, அருமையடா. என்னடா முள்ளெல்லாம் இருக்குது, கொஞ்சம் விட்டா காலில் குத்திரும் போல. இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் போவோம். கால் வைக்கிறோம்லாம் கண்ணி விடியா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஏதோ வந்துட்டான்ல, அங்கே சொல்லி முடிக்கிறக்குள்ள இங்கே ஒருத்தன் வந்துட்டான். எதுக்குடா பின்னாடியே துரத்திட்டு வர அப்படின்னு கேட்கறக்கு நம்ம பெண்ணு பாருங்க. எனக்கு உனக்கு துரத்துறதை தவிர வேறு என்னடா வேலை இருக்கு? சரி வாங்க, ஸ்வாம் ஃபயரா மாதிரி அவனுங்க எல்லாத்தையும் போடுவோம். இந்த குட்டியாக இருக்கிறாங்களே, இந்த குட்டி பசங்க வேற வந்து சும்மா நொய்யின்னு டார்ச்சரு. இவன் அடிக்கலாம் பார்த்தா தெரியாமல் அழுத்தமாக அந்த குட்டி பசங்களை போய் அடிச்சிட்றோம். ஒரே டார்ச்சராக இருக்குது. இல்லை இவன் வேற வச்சு பொழக்கிறானே. ஐயோ, ஹெல்த்து வேற இல்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த பானையெல்லாம் உடைப்பா, இல்லை ஹெல்த்தாவது கிடைக்கும். ஃபஸ்ட்டு இங்கே போய் ஹெல்த்தெல்லாம் ஏற்றிட்டு போவோம். அப்புறம் ஆக்சுவலி மக்களே, இது வந்து 3வது ட்ரை. ஆல்ரெடி 2 ட்ரை பண்ணி நான் அவுட் ஆயிட்டேன். இது 3வது ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த கஷ்டப்பட்டு பண்ணுறேன், அதுக்காவது லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஐயோ, யாரா இவன் வச்சு பொழந்துட்டு இருக்கான் நம்மள. ஐயோ, அடிக்கிறான். ஹெல்த்து கம்மியாக இருக்கிறாசா, கொஞ்சம் அடி வாங்கிக்கோப்பா. அந்த குட்டி பசங்க வேறு சும்மா வந்து நொய்யின்னு எப்பா கஷ்டப்பட்டு அவனை அடிச்சினோம். அவள்தான் முடிச்சாச்சு. அப்போ இதுவா பாஸ் ஃபைட்டு? என்ன இன்னும் போகுது? அப்போ இதுவும் பாஸ் ஃபைட் இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பானையெல்லாம் உடச்சிட்டு அப்போ ஹெல்த்து பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு போவோம். ஐயோ, ஹெல்த்து பாருங்க ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டான். நியாயமே இல்லை, அநியாயம். வச்சு ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டான். இன்னும் சரி வாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துட்ருக்கானுங்களோ இதான் வந்துருச்சு. இங்கே என்ன அந்த டிட்டோ குளோன் தானே, அதெல்லாம் ஈஸி தான், பண்ணிடலாம். என்ன பாஸ் ஃபைட்டை தான் இன்னும் காணோம். எப்பவுமே இந்த ஸ்வாம் ஃபயரா மாதிரி பறக்கிறது தான் நல்லாயிருக்கும். என்ன ஸ்விட்செல்லாம் இருக்குது, எதுக்கோ பறக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. டேரோஸ்பின்னாவே மாறிடுவோம். மக்கள் இங்கே பாருங்கள், இல்யூஷன் அந்த தர போட்டிருக்கானுங்க. கொஞ்சம் விட்டால் நம்மளை விழு வச்சிருவானுங்க. கொஞ்சம் பார்த்தே போவோம் மக்களே. இதுவும் நான் 3 ட்ரை பண்ணிட்டேன். நான் அந்த எவ்வளோ ட்ரை பண்ணுறது, அதனால எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு ஷார்ட் பண்ணி தான் மக்களே போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்க. இப்போ என்ன தரணுமா? இங்கேயும் இருக்குது பாருங்க. எவ்வளோ இல்யூஷன் தர. என்ன இந்த தர நகரெல்லாம் செய்யுது. இப்போ இங்கேருந்து பறந்து போவோம். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளையா என்ன பாஸ் ஃபைட்டையவே காணோம். ஸ்வாம் ஃபயரா மாதிரி போவோம். இவங்க என்ன ஸ்பாட்டன்ஸ் வரானுங்களே அடிக்கிறதுக்குன்னு. வாங்க இவங்களையும் அடித்து முடிப்போம். இந்த பாக்ஸை தட்டும்போது சில வாட்டி சைடில் தட்டிடுறனால அவங்களுக்கு அடி விழாமல் எனக்கு எக்ஸ்ட்ராலாம் அடி விழுது மக்களே. இவங்களை ஃபுல்லாக முடிச்சு விடுவோம். இதுதான் லாஸ்ட்டு பீஸு. சாவிட இதுக்கும் இந்த பானையெல்லாம் எடுத்துருவோம். ஹெல்த் வேறு கம்மி. எப்பா நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே என்ன பண்ணணும்? என்ன பெரிய பசுலாக இருக்கும் போல. என்ன பண்ணணும் போல ஒன்றுமே தெரிலையே. ஏதாவது பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு. இங்கே பாருங்க, குட்டி ஓட்டை தான். யாரு? நம்ம எக்கோ தான். உள்ளே போவோம். எனக்கு தெரிஞ்சது எங்கேயோ ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை கல் இங்கே இருக்குது பட்டனு. வாங்க ஓப்பன் பண்ணுவோம். என்னது இப்போ? என்ன இதை தூக்கி அந்த டப்பாக்குள்ளே வைக்கணும், இதுதான் சொல்லுவீங்க. டப்பா இல்லை, அது லிஃப்ட்டு. சாரி மக்களே. மறுபடியும் போவோம். அத்தா தூரம் மக்களே. மறக்காமல் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறந்துடாதீங்க. நாம் இங்கே கேமை கண்டினியூ பண்ணுவோம். என்ன இத்தா பெரிய ரூமில் காமிக்கிறாங்க. ஹியூமங்கஸர்னால அந்த இதை திருப்ப முடியுமாமா, இதை தான் சொல்கிறாங்க. வாங்க போய் அதை திருப்புவோம். ஹியூமங்கஸர் பாக்ஸை தட்டு. ஐயோ தெரியாமல் விட்டுட்டேன். திடீர் மக்களே, நான் அழுத்தும் போது திடீர்னு தெரியாமல் சைடில் அழுத்தவும் அது அப்படியே நின்றுது.
அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இப்போ நான் எப்படி அந்த சைடில் போவேன்? ஒருவேளை ஸ்வாம் ஃபயரா மாதிரி மேலே பறந்து போகணுமோ? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ அத்த தூரம் போக முடியலையே. ஒருவேளை அந்த சைடில் இடமாட்டு இருந்துச்சுல்ல இங்கே, அங்கே இதோ இந்த இடம் பின்னாடி, இது மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். இதுதான் அங்கே முன்னாடி இடம் இருக்குது பாருங்க, அது மேலே ஏறி போகணுமோ? எப்பா வந்துட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டுருந்தா விழுந்திருப்பேன். இவனுங்க யாரா புது புது ஆளெல்லாம் கூப்பிட்டு வரானுங்க அடிக்கிறதுக்கு, ஆனால் அடிக்க தான் முடியல. நம்மளாம் யாருனால அடிக்க முடியும்? ஐயோ கூட்டமே வருதே. வந்தால் சும்மா வர மாட்டானுங்க, ஒரு கூட்டத்தை இழுத்துட்டு வந்துடுவானுங்க. எனக்கு இதுதான் பிடிக்காது. ஐயோ தெரியும் பெண்ணா மாறிட்டேன். மங்கசரா மாதிரி அடிப்போம். எடி பின்னால என்ன கூட்டமாக வந்துட்டே இருக்கானுங்க. இன்னைக்குள்ள முடிச்சிருவோமா கேமை? இன்னைக்குள்ள முடிச்சிருவோமா? இன்னொருத்தன் வந்துட்டான், அவ்வளோதான், இவனை முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே லிவர் இருக்கு, இதை பிடிச்சி இழுப்போம். இப்போ இந்த கல்லை மேலே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இதை கல்லை தூக்கி அதுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்க்ரீனை தெரிய மாட்டேது. இப்போ நான் எப்படி வைப்பேன்? ஏதோ ஒரு சைடு நகர்த்துவோம். ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓப்பன் ஆயிடுச்சு. சேவு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு போய் சேவை பண்ணுவோம். என்ன பாஸ் ஃபைட் இன்னைக்குள்ளே வராது போலையே. கஷ்டப்பட்டு பாஸ் ஃபைட்லாம் முட்டிக்கலான்னு ஆசையே வந்தேன். பாஸ் ஃபைட்டு வரலினா அப்புறம் என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்ல முடியாது, விட்டுருங்க. இதென்ன இல்யூஷன் ஸ்டெப்ஸா? என்ன புதுசாலாம் வைக்கிறாங்க அந்த இல்யூஷனுக்கு. அவ்வளோதான். அப்பா மெயின் பாஸ் ஃபைட்டு வந்துருச்சு. வாங்க இன்னைக்கு இந்த நைட்டு ஃபாரெவர் நைட்டு கூட தான் இப்போ சண்டை போட போகிறோம். இன்னைக்கு இருக்குது அவனை முடிச்சு விட்டு தான் அந்த கேமை நான் ஸ்டாப் பண்ணுறேன். சரி இப்போ என்ன பண்ணணும்? இவன் பேசிகிட்டே இருக்கானுக்கு, அதான் பிடிக்கவே இல்லை. ஐயோ பதிலுக்கு பெண்ணும் பேசுகிறாடி. இந்த பேசத்தான் பேசிக்கிட்டே இருப்பானுங்க, அதான் ரொம்ப கோவமாக வரும். எப்பா சீக்கிரம் ஆரம்பிங்கடா பேட்டில். பேசிகிட்டே இருக்கானுங்க. அப்பா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன ஸ்டோரி சொல்கிறானுங்க. நன்றா மறுபடியும் அந்த ஃபாரெவர் நைட்டில் வராங்க. போட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் யூமங்கசாரை வச்சு அடி தான். சரி இப்போ என்ன பண்ணணுன்னே சொல்ல, நான் பாட்டுக்கு அடிச்சிட்ருக்கேன். வாங்க எல்லாத்தையும் அடிப்போம். அதான் ஐயோ தெரியாமல் பெண்ணா மாறிட்டேன். ஸ்வாம் ஃபயரா மாதிரி அடிப்போம். வாட்ட இங்கன்னு 2 பேர் இங்கே நின்றுருக்கானுங்க. இவனுங்க அடிப்போம். இவங்களை மட்டும் அடிச்சிட்டோம்னா சரி. இப்போ என்ன பண்ணணும்? ஏதோ கட் ஸ்கின் காட்டுறாங்க. ஒருவேளை இந்த கல்லை தூக்கி அது உள்ளே நிறுத்தணும்னு நினைக்கிறேன். கல்லுக்கிட்ட தான் காட்டுதா? சரி யூமங்கசரமாக இருந்தானே காட்டும். கிராபு காட்டுது. அப்போ இது முன்னாடி தான் தள்ளிட்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் தள்ளினா ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஷீல்டு குறையுது. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ ஷீல்டு இருக்கோ அதனால் சும்மாலாம் தூரத்துலேருந்து சுட்டு உசுரம் வாங்கினான். ஸ்வாம் ஃபயரா மாதிரி போவோம். ஐயோ சுட்டுக்கிட்டே இருக்கான். எழுத்து வேறு இல்லை. இந்த பானையெல்லாம் போய் உடச்சிட்டு எழுத்து ஏற்றிட்டு போவோம். ஏதோ சொல்லி வாயை மூடுறக்குள்ளே இன்னொரு வாட்டி சுட்டுட்டான். ஐயோ சுட்டுட்டே இருக்கிறா. மேலே ஏறிடுவோம். ஐயோ ஏற முடியல. ஐயோ இப்போ நான் எப்படி ஏறுவேன் அந்த சைடு? வெற்றிகரமாக எங்கேயோ மாட்டிக்கிட்டேன். இது மேலே ஏறணுமோ? இல்லை அங்கே ஏதோ பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது மேலே ஏறி அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறுவோம். அப்பா வந்துட்டேன். இந்த வாட்டி கரெக்டாக ஏறுவோம். மறுபடியும் கீழே போய் மாட்டிக்க போகிறேன். ஐயோ இவன் வேறு தூரத்துலேருந்து சும்மாலாம் சுட்டுட்டே இருக்கிறான்.
அருமை. இங்கேயும் வந்துட்டானுங்க. இப்போ இவனுக்கு கூட மறுபடியும் சண்டை போடணுமா? வாங்கடா ஒத்தை கொத்த. ஆனால் ஒத்தை கொத்த 4 பேரை கூப்பிட்டு வர. வாட்டா வாட்டா. என்ன முன்னாடி கல்லெல்லாம் இருக்குது? முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். முன்னாடி கல் இருக்கு, சரியில்லையே. தரலாம் வாங்க. இதை ஃபர்ஸ்ட் நான் ஊற்றுவோம். போகும். முன்னாடி தான் கல் இருக்கு, எப்படி போகும்? எப்படி போகும்? மக்களே, முன்னாடி கல் இருக்குது, அதை வேற உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? ஸ்வாம் ஃபேரா மாதிரி உடைக்க முடியுதான்னு பார்ப்போம். உடைக்க முடியல. அப்போ யூமங்கஸ் தான் கரெக்டாக இருக்கும். இவன் வேற தூரத்துல சும்மா நொய்யின்னு சுட்டுக்கிட்டே இருக்கிறான். தாங்க முடியல என்னால. இன்னும் எவ்வளோ கல் இருக்குதுன்னு தெரில. ஐயோ, இவன் வேற இந்த கிராப்பும் பண்ண மாட்டேறான். ஐயோ, ஒரே டென்ஷன். அப்பா 2வது கல் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு லேயர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஆஹா, நெக்ஸ்ட் டோர் திறந்துருச்சு. ஐயோ, மறுபடியும் எழுத்து இல்லையே. இந்த எழுத்துக்கு படுற பாடு இருக்கே. ஐயையோ, எதுக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுத்தை நிரப்பி வச்சுப்போம். இவனுக்கு கூட சண்டை போட்டு லாஸ்ட்டில் எப்படியோ பாஸ் கூட தான் ஃபைட்டு பண்ணணும். அதனால எல்லாத்தையும் இப்போவே எடுத்து வச்சுப்போம் அந்த ஹெல்த்தெல்லாம். ஐயோ, தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். எனக்கு இது மேலே ஏறி குதிச்சிடலாம், அவ்வளோதான். என்ன இங்கே இன்னும் காணோம்? இதான் வந்துட்டானுங்கள. வாங்கடா வெளியே. வந்துட்டானுங்க. இப்போ இவனுக்கு கூட வேறு சண்டை போடணுமா? ஐயோ, சண்டை போடுறதே கடுப்பாக இருக்குது மக்களே. எப்போவுமே 4 பேர் வருவானுங்க, இந்த வாட்டி 6 பேர் வந்திருக்கானுங்க. எல்லாத்தையும் பிடிச்சி அடிப்போம். என்ன எப்போவுமே சீக்கிரமாக செத்துருவானுங்க, இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றானுங்க, சரியில்லையே. இந்த கிரே கலர் நார்மல் போட்டிருக்கிறவங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் அடிச்சா சாவறானுங்க. இதே இந்த நார்மலாக அந்த எல்லோ கலர் இருக்கிறவங்களாம் ஒரு 3-4 அடியிலே செத்துட்றானுங்க. இந்த கிரே கலர் தான் நிறைய ஹெல்த்துன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஹெல்த் வர சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட்டு போய் ஹெல்த் ஏற்றுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் எப்படியோ பாஸ் ஃபைட் தான் வரும். இது இயல்பு தான். எல்லா கேம்லேயும் இந்த மாதிரி இந்த பொடி பசங்க கூட ஃபஸ்ட்டு சண்டை போட விடுவாங்க, அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட்டுங்குவாங்க. அப்போ ஹெல்த் இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் ரீட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு டைம்லேயே பண்ணுவோம். அது நான் ஒரு ஃபஸ்ட் ட்ரைலேயே முடிக்க பார்க்குறோம் நம்ம. இந்த வாட்டி என்ன போக மாட்டேது முன்னாடி. இங்கே பட்டன் இருக்கு பாருங்க, எக்கோ மாதிரி பட்டன் அழுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன குளோனு வரமாட்டேது? என்ன குளோனு வரமாட்டேது மக்களே? குளோனு வரமாட்டேது மக்களே. என்னடா இது மாயமா இருக்குது, குளோனு வரமாட்டேது. என்னது குளோன் வரமாட்டேது? இப்போதான் வருது. ஒரு செகண்ட் பயந்துட்டு திடீர்னு ஏதோ பக் ஆயிருச்சா என்னன்னு. அதுதான் லாஸ்ட்டு டோரு. இதை முடிச்சிட்டோம்னா பாஸ் ஃபைட்டு தான். நான் சொன்ன மாதிரியே பாஸ் ஃபைட்டு முடிக்கிறேன். ஐயோ, இது மட்டும் உள்ளே தள்ளுவோம். நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டு தான். உள்ளே தள்ளி வச்சு ஏதோ கட் சீன் வருது. வாங்க மறுபடியும் இவன் கூட சண்டை போடுவோம். இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் சண்டை போடுறேன் இவன் கூட. மக்களே, நான் இது விளையாண்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஏதாவது தப்பாக விளையாண்டேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன இவன் ஒருத்தனுக்கு 4 பேர்த்த கூப்பிட்டு வரான். இவனும் அதே மாதிரியோ? அவனுங்க என்னன்னா 4 பேர் கூப்பிட்டு வந்தான், இவன் கொஞ்ச நேரம் கழித்து 4 பேர் கூப்பிட்டு வரானே. ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கே எழுத்து பாதி போயிடுது. இல்லை 4 பேரை கூப்பிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அவன் அவுட் ஆகிட்டான். இவனை விட அந்த பாஸ் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தான். இவன் ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? பென் ஏதோ பண்ணுறான். இந்த தலையில் ஏதோ இருந்துச்சுல, அதுதான் எடுக்கிறான். அந்த இது க்ரீன் கலரில் அவன் சிலையாயிட்டான். இந்த க்ரீன் கலர் பாட்டு எதுக்கு? என்ன தூக்கி போட்டான் அவன் பாட்டுக்கு? தரல, வேஸ்ட் ஐட்டம் போல். ஆனால் பிளாக் ஸ்க்ரீன்லேயே நிற்குது.
ஏய் வருவியா? என்ன வரமாட்டேது? ஹலோ ஹலோ வந்துருச்சு. மிஷின் கம்ப்ளீட்டடு. ஃபஸ்ட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆமாம், இங்கே சேவ் பண்ணிப்போம். அப்புறம் எதாவது சேவ் பண்ணாமல் போயிட்டு அப்புறம் மறுபடியும் முடிச்ச ஸ்டேஜே முடிக்க வரப்போகுது. ஓகே மக்களே, நம்ம இந்த கேமில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அடுத்த பாட்டில் பார்க்குறோம். பாய் மக்களே.